அதிமுகவின் 2ஆம் கட்ட வேட்பாளர்கள் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பாரிகார்த்திக் இணைப்பில் இருக்கீங்க. முழு விவரங்களை வழங்கலாம். வணக்கம். ஏற்கனவே அதிமுக சார்பில் 16 வேட்பாளர்களானது அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். 16 வேட்பாளர்கள் ஏற்கனவே முதற்கட்டமாக அறிவிக்கப்பட்டு அவர்களுடைய யாரால் எந்தெந்த தொகுதியில் நிற்கிறார்கள் என்று நேற்றைய தினம் அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது மீதம் இருக்கக்கூடிய 17 வேட்பாளர்களை தற்போது எடப்பாடி அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அதிமுகவினுடைய பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்போது இந்த வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டிருக்கிறார். இதன் மூலமாக அதிமுக தனது கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து 40 தொகுதிக்கான அனைத்து வேட்பாளர் பட்டியலையும் தற்போது வெளியிட்டிருக்கிறார்கள். இதன் அடிப்படையிலே பார்த்தோம் என்றால் நேற்றைய தினம் 16 கிட்டத்தட்ட அதிமுக சார்பில் கிட்டத்தட்ட 16 வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது 17 வேட்பாளர்கள் கூட்டணிக்கு 7 இடங்கள் கொடுத்திருக்கிறார்கள். இந்த 7 இடங்கள் கொடுத்தது போக மீதம் இருக்கக்கூடிய 17 இடங்களையும் தற்போது அதிமுகவுடைய பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே நாம் பார்த்தோமானால் கன்னியாகுமரி தொகுதிக்கு பசலன் நாசரத் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட பசலன் நாசரத் அவர்கள் அறிவித்திருக்கிறார். அதே போல புதுச்சேரி தொகுதிக்கு தமிழ்வேந்தன் அவர்களை அறிவித்திருக்கிறார்கள். புதுச்சேரி தொகுதி கூட்டணிக்கு கொடுக்காமல் இந்த முறை அதிமுகவை நிற்கிறது. அதன் அடிப்படையிலே பார்த்தோம் என்றால் திருச்சி தொகுதிக்கு கருப்பையா நியமிக்கப்பட்டிருக்கிறார். கருப்பையா அவர்கள் திருச்சி தொகுதிக்கு வேட்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். புதுக்கோட்டையை சேர்ந்த தொழிலதிபரான கருப்பையா அவர்களை இந்த முறை வேட்பாளராக அறிவித்திருக்கிறார்கள். மேலும் ஒவ்வொரு தொகுதிக்கும் தங்களுடைய அந்த வேட்பாளர் தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறார். அடிப்படையில் நாம் பார்த்தோம் என்றால் அதிமுகவில் இருக்கக்கூடிய அனைத்து தொகுதிகளுக்குமான வேட்பாளர் பட்டியல் முடிவு செய்யப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையிலே ஒவ்வொரு வேட்பாளர்களும் அவர்களுடைய பின்னணியின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 99 பேர் ஏற்கனவே இதுவரை வேட்பாளராக அறிவிக்கப்படாதவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக அதிமுகவில் இந்த முறை ஒன்றிய செயலர்கள் நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நிறைய புதுமுகங்கள் இந்த முறை இருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் நாம் பார்த்தோம் என்றால் கன்னியாகுமரி தொகுதிக்கு பசலன் நாசரத் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதே போல புதுச்சேரி தொகுதிக்கு தமிழ்வேந்தன் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார். மேலும் திருச்சி தொகுதிக்கு கருப்பையா அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதன் அடிப்படையில் நாம் பார்த்தோம் என்றால் தருமபுரி தொகுதிக்கு அசோகன் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு தொகுதியிலும் பல்வேறு ஒன்றிய செயலர்கள் இந்த முறை புதிதாக வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே ஸ்ரீபெரும்புத்தூரும் தற்போது வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். பெரம்பலூர் தொகுதிக்கு சந்திரமோகன் அவர்களை வேட்பாளராக அறிமுகம் வைத்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே கன்னியாகுமரி தொகுதிக்கு பசலன் நாசரத் அவர்களும் தற்போது அறிவித்திருக்கிறார்கள். மேலும் அதிமுக இருக்கக்கூடிய 40 தொகுதிக்கான வேட்பாளர்களும் அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள். மேலும் இருக்கக்கூடிய அதிமுகவில் நேற்றைய தினம் 16 வேட்பாளர்களை முதற்கட்டமாக அதிமுகவுடைய பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்தார்கள். அதே போல இன்றைய தினம் கூட்டணி 7 இடங்கள் கொடுத்தது போக மீதம் இருக்கக்கூடிய 17 வேட்பாளர்களையும் இந்த தினம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் நாம் பார்த்தோம் என்றால் பெரம்பலூர் தொகுதிக்கு சந்திரமோகன் அவர்களை அறிவித்திருக்கிறார்கள். திமுக அதிமுக பல இடங்களில் நேரடியாக மோதுகிறது. அதன் அடிப்படையில் நாம் பார்த்தோம் என்றால் கன்னியாகுமரிக்கு பசலன் நாசரத்தும் அதே போல புதுச்சேரிக்கு தமிழ்வேந்தன் அவர்களும் நியமித்திருக்கிறார்கள். மேலும் ஒவ்வொரு தொகுதியும் இருக்கக்கூடிய இந்த 17 தொகுதிக்கான அனைத்து வேட்பாளர் பட்டியலும் தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதிமுகவுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய 40 தொகுதிகளுக்கான வேட்பாளர் தற்போது இறுதி செய்யப்பட்டிருக்கிறது. தருமபுரிக்கு அசோகனும் அதே போல நீலகிரிக்கு லோகேஷ் தமிழ்ச்செல்வனும் தற்போது வேட்பாளராக அறிவித்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக ஸ்ரீபெரும்புத்தூருக்கு பிரேம்குமார் அவரை அறிவித்திருக்கிறார்கள். அதிமுகவில் நிறைய புதுமுகங்களுக்கு இந்த முறை வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பெரம்பலூரை பொறுத்தவரைக்கும் சந்திரமோகன் அவர்கள் வேட்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். கன்னியாகுமரிக்கு பசலன் நாசரத் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதிமுக இருக்கக்கூடிய 40 தொகுதிகளுக்குமான வேட்பாளரானது முழுமையாக வெளியிடப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே நேற்றைய தினம் 16 வேட்பாளர்கள் முதற்கட்டமாக அறிவித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே தொடர்ச்சியாக கூட்டணி கட்சிக்கு 5 இடங்கள் தேமுதிகவிற்கும் 1 இடங்கள் புதிய தமிழகம் கட்சிக்கும் அதே போல 1 இடங்கள் எஸ்டிபிஐ கட்சிக்கும் ஒதுக்கப்பட்ட நிலையில் மீதம் இருக்கக்கூடிய 17 தொகுதிக்கான அந்த வேட்பாளர்களை தற்போது இறுதி செய்து தற்போது அறிவித்திருக்கிறார்கள். இவர்கள் அனைவருமே வருகின்ற 25ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்வார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.